ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது நாங்கள் நல்லா அனுபவிச்சிட்டோம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் கர்த்தர் அந்த நிலைமையெல்லாம் மாற்றிட்டு இன்றைக்கி சொந்த வீட்டில் இருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. சில வீட்டிலலாம் தண்ணியே கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம் தண்ணி இல்லாமல். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நல்ல சொந்த வீடும் தந்து 2 தண்ணி, நல்ல தண்ணியும் தந்து போர் தண்ணியும் தந்து எல்லா வசதியோட கர்த்தர் எங்களுக்கு சொந்த வீடை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. ஆமென். அல்லேலூயா. நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அதை நான் சந்தோஷத்தோடு விதைச்சதுனால அதனுடைய பிரதிபலனை கர்த்தர் ட்ரிபிளாக தந்து எங்களை ஆசீர்வதித்தார். அலைந்து திரிந்து கொண்டிருந்த எங்களை, பரதேசியாய் அலைந்து திரிந்து கொண்டிருந்த எங்களை ஒரு இடத்துல நிலையாய் இருக்கும்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஒரு கடன் இல்லை. கர்த்தர் கடன் இல்லாமல் கர்த்தர் எங்களை அற்புதமாக ஆச்சரியமாக நடத்திட்டு இருக்கிறார். இன்னொன்று என்ன சொன்னால், அந்த வீடு எந்த நேரத்தில் கட்டப்பட்டது என்று சொன்னால் கொரோனா காலத்தில் கட்டப்பட்டுச்சு. கொரோனா காலத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை, அநேகர் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அந்த கொரோனா காலத்தில் கர்த்தர் எங்களுக்கு வீடையும் கட்டி தந்து எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றுமே அற்புதமாக சந்தித்தார். அல்லேலூயா. சொல்லப்போனால் அந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு சொல்லலாம். அல்லேலூயா. காரணம் என்ன சொன்னால், கர்த்தருக்காக உற்சாகமாக விதைத்ததுனால நாங்கள் உற்சாகமாக அதை அறுக்க கர்த்தர் உதவி செய்தார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நீங்கள் கர்த்தருக்கு எவ்வளவு சந்தோஷமாய் விதைக்கிறீர்களோ அவ்வளவு சந்தோஷமாக நிச்சயமாக நீங்கள் அறுப்பீர்கள். அல்லேலூயா. ஆனால் மன சங்கடத்தோடு விதைச்சா பார்க்க முடியாது. எப்போ பாஸ்டர் திட்டி கிழிச்சிடுவார். அதனால் என்ன செய்வோம், காணிக்கை எடுத்து வச்சுருவோம். தசமம் கொடுக்கலன்னா பாஸ்டர் மைக்கை போட்டு கிளிகளையும் கிழிச்சிடுவார். அதனால் தசம பாகத்தை எடுத்து ஐயோ 1000 ரூபாலாம் போகுது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு நபர் இருந்தார். அவருடைய வேலையில் ஆரம்ப சம்பளம் வந்து 10,000 ரூபா. அப்போ அவர் என்ன பண்ணார், கரெக்டாக ஆண்டவருக்கு 1000 ரூபா தசம்பவம் கொடுத்துட்டே இருந்தார். சம்பளம் வாங்கின உடனே பாஸ்டர் போய் பார்க்க போவார். ஐயா தசம்பவம் காணிக்கன்னு சொல்லி 1000 ரூபா கொடுத்து ஜோம் பண்ணுவார். 10,000 இப்போ 20,000 மாறிச்சு. அதில் 2,000 கரெக்டாக கொடுக்க ஆரம்பித்தார். 20,000 30,000 மாறிச்சு. 3,000 கொடுக்க ஆரம்பித்தார். இப்படி அவருக்கு சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமாய் கூடி கூடி 1,00,000 மாறிடுச்சு. இப்போ எவ்வளோ கொடுக்கணும், 10,000 கொடுக்கணும். இப்போ தான் மனசு வலிக்குது. 10,000 பாஸ்டருக்கு கொடுக்கணுமா? அவர் நல்லா தானே இருக்காரு, அவர் நல்லா தானே இருக்கிறாரு, எல்லா வசதியும் அவருக்கு இருக்குது. அவருக்கு எதுக்கு 10,000 கொடுக்கணும்? இந்த 10,000 வச்சு நம்ம வேறு ஏதாவது பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சி தசம பாகத்தை 10,000 கொடுக்காம விட்டுட்டார். இப்போ என்னாச்சு, மறு மாதம் பாஸ்டர் பார்க்க போகிறாரு. அப்போ பாஸ்டர் கேட்குறாரு, என்னப்பா என்னாச்சு, சம்பளம்லாம் வாங்கினீங்களா? வாங்கினேன் பாஸ்டர். எனக்கு ஒரு கொஸ்டின். எனக்கு இப்போ 1,00,000 சம்பளம் வருது. 10,000 தசம்பம் உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் என்ன பாஸ்டர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் என்ன பண்ணானா கேள்வி கேட்டானா. உங்களுக்கு 10,000 கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னாராம். சரிப்பா நீ 10,000 கொடுக்க வேண்டாம், எவ்வளோ கொடுக்கணும் விரும்புகிற? 1000 ரூபா கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி அப்போ 1000 ரூபா கொடுக்குறவன் நான் ஜோம் பண்ணுறேன். 10,000 சம்பளம் வந்தால் நீ என்ன பண்ணிடலாம், 1000 ரூபா தசம்பம் கொடுத்துடலாம். அதனால் உன் சம்பளத்தை 10,000 மாற்றுங்க ஆண்டவரை நான் ஜெபிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அவர் சொன்னாராம், வேண்டாம் வேண்டாம் பாஸ்டர், எனக்கு இந்த 1,00,000 சம்பளம் இருக்கட்டும், நான் 10,000 தசம்பம் கொடுக்குறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ பாருங்கள், சின்ன அமௌண்ட்டு கொடுக்கும்போது சரி 100 ரூபா தானே கொடுத்துருவோம், சரி 1000 ரூபா தானே கொடுத்துருவோம். ஆனால் 10,000 வரும்போது 10,000 பாஸ்டர் கொடுக்கணுமா? நீங்கள் பாஸ்டருக்கு கொடுக்குறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கவே பட முடியாது. நான்